Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது voltage distribution in insulator string. இது பேஸ் பண்ணியிருக்கிற டெரிவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் எடுக்கிறோம். இந்த சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரில் எத்தனை ஸ்ட்ரிங் இருக்கு, இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை டிஸ்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, you are going to consider as 4 disc. ஸோ இது ஒரு டிஸ்க்கு, செகண்ட் டிஸ்க், தேர்ட் டிஸ்க் அண்ட் ஃபோர்த் டிஸ்க். ஸோ டோட்டலாக நமக்கு 4 டிஸ்க் இருக்குது. இதில் ஒவ்வொரு டிஸ்க்குமே நமக்கு மினிமம் 11 kV வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. பேஸ்ட் ஆன் அவர் இன்புட் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அதை பொறுத்து இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம வரைய போகிறோம். இது போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை கே அப்படின்றத பார்க்கலாம். கேன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் to ground, capacitance to ground divided by self capacitance. இப்போ ஒவ்வொரு டிஸ்க்குமே உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த ஒரு டிஸ்க் ஒரு கெப்பாசிட்டர், இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற இந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயஎலக்ட்ரிக்காக அது வந்து கிரியேட் ஆகும். ஸோ த ஏர் இஸ் ஆக்ட் ஆஸ் அ டயஎலக்ட்ரிக். அப்போ இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் அண்ட் எவ்ரி நோடில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் டு கிரவுண்டுன்னு சொல்லுவோம். செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ்ன்றது ஈச் டிஸ்க் தான் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் டோட்டலாக இருக்கிற இந்த வோல்டேஜை என்னன்னு சொல்லுவோம்னா வி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கான ஈக்குவலன்ட் சர்க்கியூட் நம்ம வரையலாம். இதுக்கான ஈக்குவலன்ட் சர்க்கியூட் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதில் மொத்தம் எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ். செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி வரைவோம் அப்படின்னா, மொத்தம் நமக்கு எத்தனை டிஸ்க் இருந்ததுன்னா 4 டிஸ்க் இருந்தது. அந்த 4 டிஸ்க்குக்கான கெப்பாசிட்டரை நம்ம இங்கே வரைய போகிறோம். கெப்பாசிட்டர் 1, கெப்பாசிட்டர் 2, தேர்ட் கெப்பாசிட்டர் அண்ட் ஃபோர்த் கெப்பாசிட்டர். இது எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால இது எல்லாமே கிரவுண்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஏர் இஸ் ஆக்ட் ஆஸ் அ ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஒவ்வொரு நோட்லையுமே உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆகும். இதில் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகும், இதில் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகும். சார் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கிரவுண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் கண்டக்டர். இதுக்கு ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸும் நம்ம எப்படி நேம் கொடுக்க போகிறோம்னா, திஸ் இஸ் சி. செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே சின்னு சொல்லுவோம். இந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கிரவுண்ட் கெப்பாசிட்டன்ஸை கேசி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். கேசி. இப்போ 4 டிஸ்க் இருக்கிறதுனால 4 டிஸ்க்கு 4 கெப்பாசிட்டர் அண்ட் திஸ் ஏர் இஸ் ஆக்ட் ஆஸ் அ டயஎலக்ட்ரிக். ஸோ அதனால ஒரு கெப்பாசிட்டர் நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லையும் நமக்கு இருக்கிற வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல்.
ஸோ நார்மலாக இது அன்ஈக்குவலாக இருக்கும். ஒவ்வொரு இதில் இருக்கிற ஒவ்வொரு வோல்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ட்ராப் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த கெப்பாசிட்டன்ஸில் வோல்டேஜோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு நேம் திஸ் as V1, இது V2, இது V3, இது V4ன்னு எடுக்கலாம். என்டையர் வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்னா V phase அப்படின்னு சொல்லலாம். This is nothing but phase voltage, V phase. இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பாருங்கள். This is nothing but I1 current. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஸ்மால் லெட்டர் I1 ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2 கரண்ட், இது ஸ்மால் லெட்டர் I2 கரண்ட். இது I3 கரண்ட், இது ஸ்மால் லெட்டர் I3, இது I4. ஸோ ஜஸ்ட் நம்ம நேம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் நதிங் பட் யுவர் ஈக்குவலன்ட் சர்க்கியூட். ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டுக்கு அப்புறம் we are going to calculate the value. ஸோ ஒவ்வொரு கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு மென்ஷன் த I1 வேல்யூ. ஸோ I1 எப்படி எழுதலாம்? I1 is equal to V1 omega C, because I1 கரண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே கரண்ட் இருக்குது. இந்த I1ல இருக்கிற காம்பனண்ட் வந்து கெப்பாசிட்டர். ஸோ ஒமேகா C இங்கே இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா V1 வோல்டேஜ். ஸோ I1 is equal to V1 omega C. சேம் வே ஸ்மால் லெட்டர் I1 எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஸ்மால் லெட்டர் I1ன்றது என்னது? This is nothing but ground capacitance. Ground capacitanceல இருக்கிற அந்த வோல்டேஜ் ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் பொட்டன்ஷியல் V1 தான் இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? V1 omega KC அப்படின்னு எழுதலாம். Omega into இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ KC. So now we are going to apply KCL at node A. இதை வந்து Aன்னு எடுத்துக்கலாம், இதை Bன்னு எடுத்துக்கலாம், இதை node Cன்னு எடுத்துக்கலாம். At node A apply KCL. KCL apply பண்ணோம்னா இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. I2 is equal to I1 plus small letter I1. Okay, so I2 is equal to I1 plus small letter I1. இந்த I2 தான் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்க. ஸோ இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஜங்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜங்ஷனில் sum of the incoming current is equal to sum of the outgoing current அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ I2 is equal to I1 plus small letter I1. We know I1 and small letter I1 value. So I2 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா V2 omega C2. ஸோ இதில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா V2 omega, இந்த C ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா C. ஸோ திஸ் இஸ் செல்ஃப். ஸோ omega C, V2 omega C is equal to what is V1? V1 omega C plus I1 ஓட வேல்யூ V1 omega KC. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகாவை நான் காமன் எடுத்தேன்னா இந்த ஒமேகா and CC எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் இஸ் யுவர் ரிமைனிங் வேல்யூ? V2 is equal to V1 plus V1 into K. இதில் V1 காமன் எடுத்தால் 1 plus Kன்னு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் V2 வேல்யூ? V2 is equal to V1 into 1 plus K. The same way at node B க்கு calculate பண்ண போகிறோம். ஸோ node B க்கு calculate பண்ணுறதுக்கு முன்னாடி we need to make a note. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா if you know V1 and V2, V1 V2 தெரிஞ்சது அப்படின்னா Kவை எப்படி calculate பண்ணலாம்னா we have the direct formula V2 minus V1 divided by V1. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம K value calculate பண்ணலாம். What is K? The ratio of the ground voltage to the self capacitance. Ground capacitance to the self capacitance or K ஓட வேல்யூ V2 minus V1 divided by V1. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெரிவேஷனில் இந்த எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த டயக்ராமை அகெயின் ஐ எம் கோயிங் டு ரீட்ரா. எப்படி நான் ரீட்ரா பண்ண போகிறேன்னு பாருங்கள். சேம் லைன் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். Then this
this is your tower point. இல்ல மொத்தம் எத்தனை கெபாசிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிருந்தோம் 4 கெபாசிட்டர்ஸ் அத கனெக்ட் பண்ணிடலாம் so connect the capacitor this is nothing but the conductor point. இந்த பாயிண்ட்ல இருந்து இது எல்லாமே நமக்கு என்னன்னா ground. This is nothing but your cross arm. இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to connect this ground capacitance like this. அதே போல இந்த பாயிண்ட்ல இருந்து ground capacitance இந்த மாதிரி நம்ம draw பண்ண போறோம். இதில் இருக்கிற வோல்டேஜோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம் up to this point இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற வோல்டேஜ் வந்து V1 வோல்டேஜ் இது V2 வோல்டேஜ் இது V3 இது V4 இப்போ கரண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is nothing but your I1 current இது ஸ்மால் லெட்டர் I1 இந்த பாயிண்ட்ல இருக்கிறது இது I2 இது ஸ்மால் லெட்டர் I2 I3 ஸ்மால் லெட்டர் I3 and this is nothing but your I4 current also இந்த கெபாசிட்டர் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா C இது எல்லாமே C இது கிரவுண்ட் கெபாசிட்டன்ஸ் அப்போ இது என்ன எழுதலாம் KC ஷண்ட் கெபாசிட்டன்ஸ் ஆர் கிரவுண்ட் கெபாசிட்டன்ஸ் ஸோ இப்போ இதில் ஃப்ளோ ஒரு வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் பொட்டன்ஷியலில் இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி V1 இங்கே இருக்கிற V1 மட்டும்தான் இதில் ஃப்ளோ ஆகும் பட் when you come to this ground இந்த கேஸில் இந்த கெப்பாசிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வோல்டேஜும் ஆட் ஆகி இதில் நமக்கு கிடைக்கும் ஸோ V1 ப்ளஸ் V2 அதே போல் இந்த கெப்பாசிட்டன்ஸில் V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 V1 plus V2 plus V3. So now I am going to make this point as point A, point B, இது point C அப்படின்னு எடுத்துக்கிறேன். Now I am going to apply KCL at junction B. Apply KCL at point B. இந்த பாயிண்ட் பியில் நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்கள் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு பாருங்கள் ஸோ தட் இஸ் I3 ஸோ I3 is equal to I2 plus small letter I2 ஸோ இந்த ஜங்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட்கோயிங் கரண்ட் ஸோ I3 is equal to I2 plus small letter I2 ஸோ வாட் இஸ் I3 எப்படி எழுதலாம் I3 is equal to V3 omega C அதே போல் இந்த I2 எப்படி எழுதலாம் I2 is equal to this is I2 அப்போ இங்கே ஃப்ளோர் வோல்டேஜ் இதில் இருக்கிற அக்ராஸாக இருக்கிற பொட்டென்ஷியல் V2 omega C plus I2 எடுக்கும்போது வாட் இஸ் த வோல்டேஜ் V1 plus V2 into omega KC இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள் omega C கேன்சல் ஆகிடும் remaining இருக்கிறது வேல்யூ V3 is equal to V2 plus V1 plus V2 into K இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா V2 ஓட வேல்யூ தெரியும் வாட் இஸ் V2 ஸோ ஜஸ்ட் நவ் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம்
V2 is equal to V1 into 1 plus k. அது நம்ம இங்க substitute பண்ணலாம். So from this expression substitute V2 is equal to V1 into 1 plus k. இதில் substitute பண்ணுங்க. Substitute in equation number 1. அப்போ V3 is equal to V1 into 1 plus k. இப்போ இந்த V2க்கு பதில் என்னன்னு replace பண்றா? V1 into 1 plus k plus V1 plus what is V2? V1 into 1 plus k into இந்த k ஓட வேல்யூ k. இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. V1 காமன் எடுத்தா what is value? 1 plus k plus V1 காமன் எடுத்தா ரிமைனிங் வேல்யூ இந்த k உள்ள மல்டிப்ளை ஆடுமா? k plus இந்த V1 காமன் எடுத்தோம்னா இந்த k வரும் plus k into k k square. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பாருங்க. V1 into 1 plus 3k plus k square. This is nothing but your V3 value. So we can write it as V3 is equal to V3 is equal to V1 into 1 plus 3k plus k square. This is V3 value. Same way junction C ல நம்ம பார்க்கலாம். Junction C எப்படி எழுதலாம்னு பாருங்க. At junction C, how apply the KCL. இதில் apply பண்ணிங்கன்னா I4 is equal to I3 plus small letter I3. I4 எப்படி எழுதலாம்? V4 omega C. அதே போல் இந்த I3 எப்படி எழுதலாம்? இதில் across இருக்கிற voltage V3. அப்போ V3 omega C plus இந்த I3க்கு வந்து இங்கே flow ஆகிற voltage என்ன? V1 plus V2 plus V3 into omega KC. அதை தான் இங்கே எழுத போகிறோம் நம்ம. So I4 is equal to I3 plus small letter I3. I4 எப்படி எழுதணும்? V4 omega C is equal to V3 omega C plus V1 plus V2 plus V3 into omega KC. இப்போ இதில் பாருங்க, omega C எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். Remaining value V4 is equal to V3 plus V1 plus V2 plus V3 into K அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும் V2 value and V3 value. அதை இதில் நம்ம substitute பண்ண போகிறோம். substitute பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். V4 is equal to V3 plus so V3 ஓட வேல்யூ இங்கே டைரெக்டாகவே நான் அப்ளை பண்ணுறேன். What is V3 value? V3 is V1 into 1 plus 3k plus k square plus what is V1? Same V1 in terms of V1 ல எழுதுறோம். What is V2? V2 ஓட value V1 into 1 plus k plus V3 ஓட value என்னன்னு பார்த்தீங்கன்னா V3 is V1 into 1 plus 3k plus k square into k. இப்போ V1 எழுதியாச்சு, இது V2 வேல்யூ, இது V3 வேல்யூ. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா V4 is equal to V1 காமன் எடுத்துக்கலாம். V1 காமன் எடுத்தால் 1 plus 3k plus k square plus இப்போ இது V1 காமன் எடுத்தால் இந்த k வந்து இதுக்கு காமன் k plus இதில் V1 காமன் எடுத்தோம்னா k வரும் plus k into k k square plus இதில் V1 காமன் எடுத்தோம்னா k plus 3k square plus k square into k k cube. இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 1 மட்டும் தான் இருக்குது. 1 plus k ஓட வேல்யூ 3 4 5 6. அப்போ என்ன வரும்? plus 6k plus k square ஓட coefficient k square இங்கே ஒரு k square இங்கே ஒரு k square 1 to 5
plus 5 k square plus k cube இது மட்டும்தான் இருக்கு plus k cube. This is nothing but your V4 value. So V4 ஓட value பார்த்தீங்கன்னா in terms of V1 எழுதணும்னா this is the formula V1 into 1 plus 6k plus 5k square plus k cube. In general, we can write this value as in general expression Vn plus 1 is equal to V1 plus V2 plus until Vn minus 1 into k plus V suffix n into 1 plus k அப்படின்னு எழுதலாம். இந்த equationல we can write V phase value as V1 plus V2 plus V3 plus V4 because மொத்தம் நமக்கு எத்தனை டிஸ்க் இருந்தது 4 டிஸ்க் இருந்தது. அதில் அப்ளை வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்க்கு அக்ராஸ் இருக்கிறது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ். ஸோ V1 plus V2 plus V3 plus V4. இதே லைன் வோல்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா √3 times of V phase இது calculate பண்ணலாம். Always V4 should be greater when compared to V3 and this should be greater when compared to V2 and this should be lesser value. V1 should be lesser value. So இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த derivation நம்ம பார்த்துருக்கோம். This is the condition. So next string efficiency ஓட derivation பார்க்கலாம். What is string efficiency? String efficiency. String efficiency க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா the ratio of voltage across the string to the number of insulators into voltage across the unit nearest to the power conductor. அதாவது நியூமரேட்டர்ல நமக்கு என்ன வரும்னா voltage across the string. Voltage across the string. இது என்னன்னு சொல்லுவோம்னா total voltage வந்து V phase ன்னு சொல்லுவோம். Divided by number of insulators. This is the product of number of insulators and voltage across the unit nearest to the conductor. The voltage across the unit nearest to the conductor, power conductor. This is nothing but your efficiency. So இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட்டா is equal to spark over voltage. Spark over voltage for the string to the number of insulators spark over voltage of the disk nearest to the conductor. Okay, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி நீட்டா இஸ் ஈக்குவல் டு இதில் டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா V phase divided by number of disk. எத்தனை டிஸ்க் இருக்குன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் 1 2 3 4 into what is the conductor near to the power அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the value. So what is the voltage value? V4.
இந்த கண்டக்டர் நியராக இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா V4. இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. இது போல் உங்களுக்கு எத்தனை கண்டக்டர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபார்முலா மாறும்.